டேய் மச்சான் அவனை சொல்றது விளங்குதா விளங்கலையாடா? அவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லடா. நான் உன்கிட்ட எவ்வளவு நேரம் சொல்றேன், அந்த வேலையை அவன் செய்யற ஆளே இல்ல, அதுக்கு வாய்ப்பும் இல்ல. உங்களோட டீம் வந்து புலனாய்த்துறை டீம். நம்ம டீம் கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கனகரன் சொல்லியிருக்கிறேன். அவன் ஒவ்வொரு ஆளா ஒரு பொடியங்களை எடுத்து அவன் தன் பிசினஸுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கான். அவன் சொன்னா அவன் விளங்குது இல்லை மச்சான். இல்ல மச்சான், நானும் இதை விட 3 டீம் வச்சுக்க. அந்த டீம்கிட்ட இருந்து கிடைச்ச தகவலின் படி இதை செய்யறதுக்கு அவனுக்கு தகுதியும் இல்லை, அவன் செய்யற ஆளும் இல்லை. நீ சொன்னிய மேவின் அவன் அந்த 2 கண்ணை எடுத்து என்ன கொலை பண்ணிட்டான்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னடா? அதுக்கு என்ன ஏன் செய்யணும் அப்படி? அவன் மெர்வின் தான் கொலை பண்ணதுக்கு ஒரு காரணமே இல்லை. அது பேய் தான் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆவிதான் கொண்டு வந்து சொல்லியிருக்கான். இல்லடா, அப்படி இருக்காதடா. அவன் அந்த வேலை அவன் செஞ்சிருக்க மாட்டான். இது வேற யாரோ செஞ்சது. நீ ஏன் தேவையில்லாம அவனே போயிட்ட பண்ற? அதான் எனக்கு டேவிட்டின் கையால் தான் வந்து குணாலோட திடீரவன் தான் காளி என்று பேரை மாத்தி அவனோட படிக்கிற ஸ்டூடெண்டா அவனை வச்சு அந்த பிசினஸ் செய்யறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவன் மாட்டான்னு மறதளித்ததால அவனை கொலை பண்ணி இருக்கிறாங்க. இதுதான் மச்சான் உண்மை. இல்லடா, அப்படி நீ எதுக்குமே இன்னும் தீர விசாரிச்சு பாரு. அவனா இருக்காது. நான் நினைக்கிறேன் அவனா இருக்கவே வாய்ப்பு இல்லை மச்சான். நீ சரி வராது சரியா? அவங்க டெலிவரி பண்றேன்னு சொல்லி அதுக்குள்ள ஏதோ பொருளை வச்சு பண்றாங்க. இது மட்டும் தெரியுது. ஆனா அந்த பொருள் என்ன, அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் அவனை தவிர எவனுக்குமே தெரியல. நீ அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்ப. அப்போ நான் புரியும். நான் சொல்றது என்ன விஷயம்னு சொல்லி நான் புரியும். உன்னோட இருக்கிற டீம்கிட்ட கேட்டு தீர விசாரிச்சுப்ப. அவன் என்னென்ன செய்யறான்னு சொல்லி உனக்கு புரியும். அவன் தம்பிடே, நான் உன்னை பற்றி நிறைய பேரை கேட்டு பார்த்துருக்கேன். அதே நேரம் முன்ன பற்றி எனக்கு தெரியும். ஸோ நீ தான் இந்த வேலைக்கு பொருத்தமாக இருப்ப. நீ செஞ்சிருந்தேன்டா உனக்கு இந்த பங்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இந்த வேலையை செஞ்சு தரணும். இல்லை, எனக்கு பயமாக இருக்கேண்ணா. செய்யலைண்ணா. இதுலேயே என்னடா பயம் இருக்கு? இது ஒரு பிஸ்னஸ். இதில் அந்த பொருளை வந்து நீ கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டேன் சேர்த்துட்டேன்டா, ஓகே, பிரச்சனை முடிஞ்சு, அவ்வளவுதான். ஸோ இதில் உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பொருளை கொண்டு சேர்க்கிறதான் மெயின் விஷயம். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், பயப்படாத. ஸோ இந்த விஷயத்தை நீ தான் செய்யணும். கஷ்டப்பட்டு வரைக்கும் வந்தேன். நாங்கள் என்னடா கஷ்டப்பட வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு. இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேடா. ஒரு சின்ன வேலை செய், நான் ஏழு. நான் யோசிச்சு சொல்கிறேண்ணா. அவன் இதுக்கு சரி வர மாட்டான் போல இருக்கேன். கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான், பார்ப்போம். சரி. மச்சான், இது ஒரு பெரிய கேம். சரியா? இந்த கேம்ல என்ன நடக்குன்னு சொல்லி நீ தான் கண்டுபிடிக்கணும். இங்க பாரு மச்சான், எனக்கு தெரிஞ்சு இங்க பாச டெலிவரி பண்றது 4 பேர். அதுல 3 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சுத்துறான். ஒரே ஒருத்த மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாம இதுக்குள்ளேயே சுத்தி தெரியும். என்ன தெரிஞ்சு அவனைத்தான் எடுப்பான். அவனை பிடிச்சு தூக்கினான்னு வை, மொத்த கேங்கையும் தூக்கிடலாம். நீ என்ன பண்ணுவே இது பண்ணினா தெரியாது மச்சான். இந்த பொறுப்பை நீ தார, நீ தான் பிடிக்கணும். ஹலோ ஐயா, கேண்டு. ஓ தாங்க. கெத்தது. ஹரி ஹரி இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணப்போ வந்து ஹரி ஹரி புதிய இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சது.
ஓங்கண்ணா நான் செய்கிறேன் அண்ணா. நான் செய்கிறேன். ம்